வாசலிலே விட்டுவிட்டு இனிமையான முகத்தோடு அன்பை வெளிப்படுத்தி வாழ்ந்திடும் பண்பை என்னவென்று சொல்வது? இத்தகைய பண்பு பெண்களுக்கே உரியது. அப்பழுக்கற்ற பண்பை உங்களிடம் கண்டோம். எங்களின் இளம் வயதில் ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை வெளிப்படுத்தாது உள்ளுக்குள் பூட்டி வைத்து குமுறிய காலம் இளமையில் உண்டு. அன்பு பெண்களே, அருமை செல்வங்களே, நீவீர் அனைவரும் பூரண நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்வோடு வாழ்ந்திட இன்றைய மகளிர் தின நன்னாளில் ஜீவாவில் வாழும் மகளிர் சார்பாய் வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துவது ராம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா மாந்தர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நம்மோடு இருந்து நமக்காக வேலைகள் செய்து முகம் சுளிக்காமல் செய்யும் இந்த அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய மகளிர் தின கொண்டாட்டத்திற்காகவே நான் வெளியூர் சென்றிருந்தவள் உடனே திரும்பி வந்து விட்டேன். 10-12 நாளில், இன்னும் 3 நாள் கழிச்சு தான் டிக்கெட் இருந்தது. வேண்டான்னு கார்லேயே வந்துட்டேன். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மகளிர் தினம் கொண்டாடுறோம்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு சில மெசேஜஸ்லாம் உங்கள் மனசில் பதியணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்ன வந்தோம், வேலை செஞ்சோம், சம்பளம் வாங்கினோம், சாப்பிட்டோம் அப்படிங்கிறதோட உங்களுடைய வாழ்க்கை போகக்கூடாது. உங்கள் குழந்தைகளையெல்லாம் ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், கேட்டுருக்கேன். ஆனால் அது போராது. நீங்கள் எல்லாரும் இங்கே வேலை செஞ்சுட்டு போனதுக்கு பிற்பாடு உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு எந்த மட்டில் இருக்குது, நீங்கள் ஸ்கூலுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை போய் குழந்தைகள்கிட்ட போய் அவங்கள்ட்ட ஆசிரியர்களோட பேசணும். என்னுடைய பொண்ணு எப்படி படிக்கிறா, பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு இப்போத்துலேருந்தே நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் 12வது படிக்கும்பொழுது ஒரு 1000க்கு 900 அப்படி மார்க் வாங்குவாங்க. அந்த மாதிரி மார்க் வாங்க உங்கள் குழந்தைகளை வச்சுட்டிங்கன்னா உங்கள் வம்சத்துக்கே அப்புறம் கவலை இல்லை. ஏன் கேளுங்க, அகரம் மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் இப்போ நல்லா படிக்கிற குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. பெரிய செல்வந்தர்கள்லாம் படிக்க வைக்கிறாங்க. லயன்ஸ் கிளப் மாதிரி இடத்துல போய் சொன்னீங்கன்னா படிக்க வைப்பாங்க. பெரிய படிப்பு உங்கள் குழந்தைகள் படிச்சு கொடுத்தனா ஒரு 10 வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் கஷ்டமே இருக்காது. எல்லாம் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க, அவங்க குழந்தைகளும் படிப்பாங்க. மேலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், முக்கியமாக என்ன சொல்லித்தரணும்னா, நேர்மை, ஒழுக்கம், கடவுள் பக்தி 3ஐயும் அவங்க காதில் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க மனசில் அது ஊறும். நேர்மைக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் பத்மானு ரோடு கூட்டுற பொண்ணூற்றி 45 பவுன் நகை எடுத்து அதை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு ஒப்படைச்சு உரியவர் கையில் சேர்த்தாச்சு. அதனால அவளுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்க. ஆனால் 45 லட்சம் சம்பாதிச்சிருக்கலாம் அவ. ஆனால் என்ன லாபம் அப்படின்னா, இவர் தமிழ்நாடு முதல்வர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு, பெரிய நகைக்கடைகள்லாம் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க, கிளப்லலாம் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அவளுக்கு ஒரு நிலமே கொடுத்துட்டாங்க வீடு கட்டுறதுக்கு. இந்த மாதிரி பல வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க. எதனால? அவருடைய நேர்மையினால. அந்த நேர்மை எந்த அளவுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும், உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். அதனால குழந்தைகளுக்கு நேர்மையை பற்றி நிறைய சொல்லுங்க. எந்த ஒரு கஷ்டத்திலையும் கை வைக்கக்கூடாது, எந்த தப்பும் செய்யக்கூடாது, இன்னொருத்தர் பொருளை எடுக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், டிசிப்ளின் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கணும், கடவுள் பக்தியும் இருக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு பெரிய விஷயம், உங்கள் குழந்தைகள் படிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டால் போராது, அதுக்கு தகுந்த தெம்பு வேணும், ஊட்டச்சத்து வேணும். ஊட்டச்சத்துனா உடனே மீனும் ஆடும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் அதை எதிர்க்கிறேன். மீனையும் ஆட்டின் சாப்பிட்டு எத்தனை பேர் உலகத்தில் பெரிய ஆளாக போகிறாங்க, சாப்பிடாதவங்க யார் கீழே இருக்காங்க? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. யானையும் மானும் சாப்பிட்றத கிடையாது. அதனால நீங்கள் ஊட்டச்சத்துனா கரியா, கடலைகள், புரோட்டீன் எல்லாம் தினப்படி கொஞ்சம் சுண்டல் பண்ணி கொடுங்க. அது ஒன்றும் செலவாகாது இல்லையா? அதனால 2வது, நீங்கள் எல்லாருமே மருந்து காப்பீட்டு இதுன்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ ஒரு கார்டு, அது வாங்கிட்டீங்கன்னா யாரை கேட்கணும் என்னன்னு எல்லாரையும் கேட்டுட்டு அதை போய் வாங்கிக்கோங்க. இலவச மருந்து கிடைக்கும், உங்களுக்கு இலவச மருந்து கிடைக்கும். அதனால இது போல் பல விஷயங்களை நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசில் வாங்கிக்கோங்க. பிள்ளைகளை கூடவே இருந்து படிக்க வைங்க. ஸ்கூலில் போய் அப்பப்போ கேளுங்க. 2வது, அவங்க உடலை பாருங்கள், ஆரோக்கியத்தை பாருங்கள். இது எல்லாத்தையும் இந்த மகளிர் தினத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இது பேச வந்தேன்.
எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இப்படி சுத்தி கும்பலா நில்லுங்க. அடுத்து நீங்க இங்க வந்து கும்பலா நில்லுங்க. அடுத்து நீங்க இங்க நில்லுங்க. அப்படி ரவுண்ட் அடிச்சு நில்லுங்க. 10 பேரு, உங்க 10 பேரு. இது என்ன கேம்னா, பெண்கள் கிட்ட ரகசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லுவோம், ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம். அது காதுல சொல்லி கிடுகிடுன்னு அதுக்குன்னு 1/2 மணி நேரம் சொல்லக்கூடாது, ஒவ்வொரு தடவை தான் சொல்லணும். மாற்றி 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 சொல்லி கடைசியாக இருக்கிறவ என்ன சொல்கிறாங்களோ அது நாங்கள் எழுதிப்போம். யார் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்கிறாங்களோ அந்த குரூப்புக்கு ப்ரைஸ் உண்டு. புரியுதா? ஒரு அந்த ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நல்லா கேட்டுக்கோங்க. அதை நீங்கள் அடுத்தவங்க காதில் சொல்லணும், அவங்க அடுத்தது சொல்லணும், அப்படியே மாற்றி மாற்றி வரணும். ரகசியம் எப்படி ஆகுதுன்னு இப்போ பார்க்குறேன். ஆனால் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங், பக்கத்தில் இருக்கிற காதில் சொல்லும்போது ரகசியமாக சொல்லணும், கத்தி சொல்லக்கூடாது, மெதுவாக சொல்லணும். ஓகே? அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கலாம். நீ சொல்ல ஆரம்பிக்க போறியா? பேப்பரை கையை வச்சுக்காதே, கையை வச்சுக்கோ. அப்படி கையை வச்சுக்கோ, பேப்பரை கையை வச்சுக்கோ. கை டைம் ஆயிடுச்சு, ஆரம்பிச்சு. இங்க யாரு ரிசீவிங்? come Usha, they're ready. இப்ப அவங்க கிட்ட நீ சொல்லணும். டைம் ஓவர். எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம் பேப்பர் கொடுங்க. எழுதிக்கோங்க. சிங்காரிச்சு சொல்லு நதர்வ. சீவி முடிச்சு சிங்காரிச்ச ஜீவாவுக்கு. சரி, ஓகே. இதுதான் கரெக்ட். 3 தான் கரெக்ட். See, listen all. First ஜீவாலு சீரியஸா வரணும். ஃபர்ஸ்ட் குரூப் ஜீவால சீரியஸா வரணும், அவுட்டு. 2வது சீவி முடிச்சு சிங்காரிச்சு ஜீவாவுக்கு என்னன்னு தெரியல. 3வது சீவி சிங்காரிச்சு முடிச்சு விட்டுட்டாங்க, சீவி சிங்காரிச்சு ஜிங்குன்னு ஜீவாக்குவோ. ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டு, இவங்க தான். ஓகே, அப்படி
அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அப்படியே நீங்க எல்லாரும் வந்துருங்க. இங்க நீங்க எல்லாரும் வந்து உட்காரலாம். அங்க சொல்லியாச்சு. காமிக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம். சொல்லியாச்சு, நீ எழுதிக்கோங்க. சொல்லியாச்சு. இங்க எழுதிக்கோங்க. அஞ்சனா சொல்லுங்க. கேள்வி கேட்டா குண்டக மண்டக பதில் சொல்லணும். நீ சொல்லு. குண்டக கேட்ட கேள்வி கேட்டா குண்டக மண்டக பதில் சொல்லு. என்ன சொல்லலாம் அது அப்படியே. She didn't even hear from her. குண்டன் கிட்ட கேள்வி கேட்டா குண்டக்க மண்டக்க பதில் சொல்லுவான். குண்டன் கிட்ட கேள்வி கேட்டா குண்டக்க மண்டக்க பதில் சொல்லுவான். கரெக்டா ரெண்டாவது குரூப் கரெக்டா சொல்லிட்டு, மூணாவது குரூப் அது ஓரளவு கரெக்ட். குண்டன் கிட்ட கேள்வி கேட்டா குண்டக்க மண்டக்க பதில் சொல். பதில் சொல் அதான். அதனால கொஞ்சம் தப்பா போயிடுது. அவங்களும் ஆயிடும், குண்டக மண்டகம் ஆயிடும்னு அவங்களே ஆக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கும் இல்லை. இப்போ ரெண்டாவதுக்கு பிரைஸ். எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. சீக்கிரம் கொடுக்குற ஆளுக்கு உண்டு, ஒன்று உண்டு. இவங்களுக்கு உண்டு, வாழ் கொடுத்துருங்க. இல்ல ஒரு பிரைஸ் தான், ரெண்டாவதுக்கு ஒரு பிரைஸ் தான். சீக்கிரம் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. செகண்ட் லக்கி டிப். கொடுங்க. கேம்ல முடிச்சு டோக்கன் கொடுத்துருங்க. லக்கி டிப்ல கொடுத்துருங்க. இது பிரைஸ் வந்து வாங்கிப்பா. நெக்லஸ்னு வரும். லக்கி நம்பர் 2 அதையும் கொடுங்க. அது என்னதுக்கு அது சொல்லி கிளியரா இப்ப எதுக்கு அந்த 5 ஸ்பெஷல் பிரைஸ் இது ஸ்பெஷல் கிடையாது. யாருக்கான 3 பேர்ட்ட கொடுங்க. யார் கொடுக்காதவாட்ட கொடுக்கணும். கொடுக்காதவாட்ட சுசிலாட்ட கொடுக்குறேன். இதையும் முடிச்சிடலாம். மாரியம்மா மாரியம்மா ரெண்டாவது பிரைஸ் நம்பர் 2 வரல 1.
நெக்ஸ்ட் லக்கி நம்பர் யார் எடுக்க வரீங்க? வளையல் கமான், வளையல் ஸ்டாண்ட் வைங்க. குயிக்கா யார் எடுக்க வரீங்க? சரி, நீங்க வராதனால நாங்களே எடுப்போம். எடு. நம்பர் 1. நம்பர் 1. உங்க பேர் சொல்லுமா? சுதா. சுதாவா? சுதா பிரைஸ் நம்பர் 2 அவங்க கிட்ட மாரியம்மா பிரைஸ் வாங்கினாங்க. நெக்ஸ்ட் சுகன்யா, நீ எடு. தப்பு போடுறாங்க. நீதான் அது. அதான் சரியா போட சொன்னீங்க. தப்பு போடுறாங்க. 50. இது 2 முடிஞ்சாச்சா 3 பேருக்கு? 50 யாரு? இப்போ அரே மோகனா, வா. நெக்ஸ்ட் பீஸ். இது மோகனா, வெரி இப்ப குட். வாங்க. 3வது பிரைஸ். 3வதா? அழகிய பேங்கிள் ஸ்டாண்ட். ஆமா, இந்த சின்னது அப்புறமா வரும். பேங்கிள் ஸ்டாண்ட் பிரிச்சு வேணா காமி ஒண்ணு. அதோ இருக்கு. அங்க பாருங்க, வளையல அடுக்கி வச்சுக்கலாம். வளையெல்லாம் வளையல் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட். 3 கொடுத்தாச்சு எல்லாருக்கும். 3 7 எடுத்துருங்க. 3 7 எடுத்துருங்க. சீக்கிரம் எல்லாம் கொடுத்தாச்சு. நம்பர் 6. 7 கொடுத்தாச்சு. அந்த 7 மா இப்போ. ஆமா. அப்புறம் அவளை கூட்டிட்டு போனது. அது 1 2 ல கிடையாது. இது வேணாம். எது வேணா. சரி, இப்ப நீ சொல்ல நான் வந்து இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன். சொன்னா 7 பேர் 7. இப்ப இங்கே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆமா. உன் பேர் என்ன? சின்னம்மாள். இங்கே நான் கூட்டிட்டு போறேன். 7 சின்னம்மாளுக்கு டோக்கன் கொடு. வரேம்மா, நான் கூட்டிட்டு ஏன்னா அப்பதான் கன்ஃபியூஸ் இங்கே தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் 2 பேர் வச்சிருக்கா. அப்புறம் அது வேற. இது இல்ல ஏற்கனவே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பீஸ். டோக்கன். சின்னம்மாள் யார்கிட்ட போய் வாங்கிக்கணும்? அங்க போய் வாங்கிக்கோ. நெக்ஸ்ட் பீஸ். இதான் சின்னம்மாள். இந்த பிரைஸ்ல ஏதாவது ஒண்ணுதான் இப்ப அந்த சின்னம்மாளுக்கு கிடைக்கும். எது யாருக்குன்னு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது யாருக்கு கிடைக்க போறதுன்னு. எல்லாத்தையும் இந்த மாதிரி கவர்ல தான் போட்டிருக்கு. அதனால எனக்கு இதுதான் கிடைச்சது, உனக்கு அதுதான் கிடைச்சதுன்னு தெரியாது. யாருக்கு என்ன கிடைக்குதுன்னு எங்களுக்கும் தெரியாது. ஓகே, சோ லக். அடுத்தது 54. அம்மு குட்டிக்கு அழகிய நெக்லஸ். அடுத்தது 55. 55. இது உன் பேர் என்ன? சுகன்யா. ஐஷின்போ. சுகன்யா ஐஷின்போ. அடுத்தது 52. இன்னொரு பிரைஸ். திரிபுர சுந்தரி திரும்பியே வந்துட்டா. அது ஸ்பெஷல் பிரைஸ். திரிபுர சுந்தரி திரும்பி வாங்கிக்கோ. திரிபுர சுந்தரிக்கு திருப்பி கிடைக்கும். நம்பர் 3. நம்பர் 3. இந்த டைம் கார்டன் பக்கம் நிறைய டோக்கன் பாயிண்ட் இருக்கு. வெரி குட். பேர் என்ன? லோகநாயகிக்கு அழகிய நெக்லஸ். இன்னும் ஒண்ணு அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கு. 2 இருக்கான். 61. 61. பேர் சொல்லுமா? பூங்காவதி. அங்க போய் வாங்கிக்கோங்க. அந்த டோக்கனை திருப்பி கொடுத்துருமா? லாஸ்ட் லக்கி நம்பர் பிரைஸ் நெக்லஸ் யாருக்கு கிடைக்கும்? 46.
46 மோகனலட்சுமி. இப்ப வாங்கின வாழ்க்கெல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஓகே, திருப்பி எழுந்திருங்க, உட்கார்ந்தது போறோம். அகைன் அந்த மாதிரி 10 பேரா இருங்க. வாங்க 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 சீக்கிரம். என்ன பிரிச்சுக்கோங்க. 2 நிமிஷம் தான் டைம். அங்க கொஞ்சம் வச்சுக்கலாம். நான் சொல்றது கவனிங்க. முன்னாடி 2 நிமிஷம் தான் டைம். இது எல்லாம் கோத்து இருக்கு, அதை பிரிச்சு நான் ஒன்னா கோத்து அதை செயின் ஆக்கணும். யாரு நிறைய நீட்டுறதுக்கு செயின் ஆக்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரைஸ். இதுக்கு 2 நிமிஷம் தான் டைம். இருங்க, இப்ப ஆரம்பிக்க வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு ஹெல்ப் பண்றாங்கன்னு 1 நிமிஷம் பேசிக்கலாம். நீங்க பிரிச்சு போடு, நான் கோக்குறேன், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் சேர்க்கணும். 2 நிமிஷம் டைம். இதை வந்து கோக்கணும், செயினா கோக்கணும். நடுவில் கேப் விட்டா அந்த ஃபர்ஸ்ட் கேப் தான் அருந்து போயிடும், செயின் அருந்து போயிடும். ஸோ செயினா கோக்கணும். 2 நிமிஷம் தான் டைம். கோக்க கூடாது, யாரும் கோக்க கூடாது. இப்போ யாரும் ஆரம்பிக்காதீங்க. எல்லாரும் கையை தூக்குங்க, எல்லாரும் கையை மேல தூக்குங்க. யாரும் ஆரம்பிக்க கூடாது. இப்போ விசில்ங்க, நான் தான். யாரும் பண்ணக்கூடாது. நான் விசில் அடிச்ச உடனே ஆரம்பிக்கணும். பிரிக்க எல்லாரும் பிரிச்சிடுங்க, பிரிச்சிட்டு கை தூக்குங்க. எல்லாம் பிரிச்சிடணும். கோக்க ஆரம்பிக்க கூடாது. இப்ப ஆரம்பிக்க கூடாது. அவ விசில் அடிச்ச உடனே ஓகே, யாரும் கோவத்து இல்லையே. ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாமா? விசில் அடிக்கலாமா? எல்லாம் பிரிச்சுனாச்சுன்னா விசில் அடிச்சா ஆரம்பிக்கலாம். 2 minutes டைம். கோக்கணும், ஒரே செயினா வரணும். 2-3 பேர் சேர்த்துட்டு அப்புறம் ஒன்னா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துக்கலாம். அங்க இருக்கு 5 அடுத்தது இன்னும் வரலையே. கொடுக்கல, இங்க தனியா கொண்டு வந்து கொடுக்கலான்னு வச்சேன், இங்க வச்சுட்டு. இதுக்கு தியாவா பிரைஸ்? இது தியா பிரைஸ். எங்கேயும் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். பேசக்கூடாது. 1 நிமிஷம் ஆயாச்சு. 1 நிமிஷம் ஆயிடுத்து. பி ஃபாஸ்ட். எல்லாரும் கோத்தாச்சுன்னா கை தூக்கலாம். நேரா வரிசையா இதே மாதிரி வரணும். உண்மையாவா? வாவ், சூப்பர் சூப்பர். ஒருத்தருக்கு தான் எவ்வளவு முடியறதா வருது. ரெண்டாவது குட் குட் குட். செகண்ட் கோத்துட்டோம்ல. செகண்ட் இவா முடிச்சிட்டாளா? இல்ல முடிச்சிட்டாங்களா? இந்த பிரைஸ்க்கு பாருங்களேன். இந்த பிரைஸ் பார்த்தேன். டைம் எவ்வளவு டைம் பார்த்தியா? லதா 37. அப்பயே கொடுத்து நீங்களே கொடுத்துருங்க. ஆளுக்கு செகண்டா இருக்கு. அந்த செகண்ட் குரூப் தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டா கோத்தது. அவங்களுக்கு தான் எல்லா பிரைஸும். நீங்களா உங்க இடத்துல போய் உட்காந்துடலாம். இந்த பின்னெல்லாம் அப்புறமா யாருக்கு வேணுமோ தர்றேன். அவ்வளவுதான். ஒண்ணு வரணுமா? அந்த 10 பேருக்கு மட்டும்தான். அடுத்த குரூப் எழுந்திருங்க.
காக்கும் தாயும் அவளே தரிசனம் கண்டால் போதும். நல்லா பாடுறேன். கேக்குது இல்ல, எல்லாருக்கும் தெரியல, அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியல. பாடு. கர்ம வினைகள் ஓடும் சர்வ மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். பேர் என்னம்மா? அந்த பிஸ்கெட் எழுந்திருங்க. நான் நிறைய பாட மாட்டேங்கிறேன், அதனால பாடினா அதுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்துருங்க. ஷையா இருக்குமா? விளையாடு ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா. உன்னை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாவா. என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா. விரைவாய் வருவாய் அருள்வாய் என்னோடு விளையாடவாவா. தேங்க்யூ. சாமி இல்ல, சினிமா பாட்டு பாடலாம். எத்தனை சினிமா பாட்டு போகும்போது வரும்போது சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விழிகளுமே சொல்கிறது இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விழிகளுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. வெரி நைஸ், வெரி நைஸ். மிமிக்ரி பண்ணலாம். ரஜினி மாதிரி பேச தெரியுமா? நான் ஒரு தடவை சொன்னா இப்ப மட்டும் சொல்லுங்க, அது மைக்ல சொல்லலாம்ல. சரி, நான் ஒரு தடவை சொன்னா என் பேச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். LD4 LD4க்கு அவங்க கிட்ட போய் பால் வாங்கிக்கோங்க. ப்ளூ சாரி கட்டியிருக்காங்க பாருங்க. அம்மு குட்டிக்கு 2வது பிரைஸா? ஃபர்ஸ்ட் பிரைஸா? குட் குட். ஓகே, நெக்ஸ்ட் பாடினா 62 டோக்கன் கொடுத்து. பேரு சரிதா. அவங்க கிட்ட போய் வாங்கிக்கோ.
then you give it to her. Best அது. Oh. சரிதா கொடுத்துருங்க. இப்ப அடுத்த இவாள்ட்ட இங்க இருக்கு. ஓகே அடுத்த லக்கி நம்பர். ஸோ அந்த ப்ரைஸ் தான் ஆளுக்கு ஒவ்வொன்று இந்த இதில் இந்த பேட்சில். நாங்க அனுப்புறாங்க வந்தாவா. நெக்ஸ்ட் லக்கி நம்பர் 40. இவாள்ட்ட பவன் இந்த இல்ல இல்ல பவுல் அங்க இருக்கு அங்க இருக்கு பவுல். பேர் என்னமா? கவிதா. கவிதாக்கு 4வது இதுல 3வது பிரைஸ். கை தட்டுங்க எல்லாரும். தேங்க் யூ. அடுத்த செட் ஒரு பாட்டு போடுறாங்க அப்புறமா. அழகான மொபைல் பேக், மொபைல் ஸ்லிங் பேக். இது யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். லக்கி நம்பர் 37. 37. கன்னிகா. கன்னிகா கோ பிரைஸ் வச்சிருக்கிறவா கை தூக்கும். 57. பேர் என்ன? ஸ்பெஷல் பிரைஸ் கீதா. கீதா. அடுத்தது நம்பர் 2. 2 எவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அடுத்தது இப்ப எடுத்ததா 70. அங்க போய் எல்லாம் கை காட்டுறமா அதை ஒருத்தர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. உங்க பேரு? யசோதா. வெய். அடுத்தது 60. 60. பேர் என்ன? சரண்யா. அடுத்தது பேகுங்க. அது யாராலும் எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் 10 பேர் இருக்கோம், நம்ம எடுத்துக்கலாம் எல்லாம். 21. சொல்லு. அப்புறம் 31. 21 பேர் என்ன? ஜெயந்தி. அழகிய மொபைல் பேக். செல்வராணி. செல்வராணி 2வது தடவை பேர் சொல்றேன். வெரி குட். மொபைல் பேக் வாங்கிக்கோங்க. அடுத்த பிரைஸ் இல்ல அதான் கொடுத்தாச்சு. ஆரம்பிக்கலாம். பேகா 1 மோர் பேக் இருக்கும். 43. உங்க பேரு? சசிகலா. அவங்கள பார்த்தா பயமா இருக்கு சொன்னேனா? அது இன்னொரு சசிகலாவா? சரி, உங்களை பார்த்தா பயம் இல்லை. அடுத்தது 5th பேட்ச். நம்பர் ஆதித்தோடு 6. இது 10 பேருக்கு. கிடுகிடுன்னு கொடுங்க. யாரோட? அம்மா எல்லாம் முடிஞ்சிட்டா கேளுங்கடா. இல்ல
மூஞ்சிய பேத்து சூப்பரா லக்கி டிப் முடிச்சிடலாம். இங்கே கொடுத்துடலாம். தோடு தோடு முன்னாடி இங்க இருக்கிற ஜிமிக்கி இல்லைன்னா ஆளுக்கு ஒவ்வொன்னு வரப்போறது. அவ வச்சுருக்கா. வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. 49
வெயிட் பொறுமையா. 14. ம். இன்னும் இருக்கு, 5 இருக்கு. 4. 4 4 8 இல்லை, 4 தான். ஒரு நிமிஷம். ஒரே லாஸ்ட் சொல்லுங்க. யாரெல்லாம் கடைசியில நின்னுட்டு உங்க பேரை சொல்லுங்க ப்ளீஸ். ஸ்டாண்ட் அப். யாரெல்லாம் வாங்கினீங்க இப்ப இந்த இப்ப ஜிமிக்கி வாங்கினவங்க மட்டும், ஜிமிக்கி மட்டும் இப்ப வாங்கினவங்க. பேர் மட்டும் அங்கேயே சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. ஜெயந்தி, சுமதி, அம்மா ஜெயந்தி, சுமதி, வளர்மதி, ஜெயந்தி 3 தரம், மாரியம்மா, உமா மகேஸ்வரி, மேகாக்கா 27. வாவ் வாவ், சூப்பர். இன்னும் இருக்கா? 17 வயசு. 71 இல்ல, 17. அச்சோ வெரி குட். 39 தானா? மகேஸ்வரி. லாஸ்ட் ஒன். கடைசி பிரைஸ் 56. 56. ஒரு டான்ஸ் ஆடினாதான் தருவேன், வெறும் எல்லாம் தரமாட்டேன். ஒரு பாட்டு பாடு, இல்லட்டா பிரைஸ் கிடைக்காது. சரி கொடுத்து. ஐயோ பாவம் கொடுத்து. உன் பேர் என்னது? எல்லாரும் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். வாங்கிட்டு அப்படி கிளம்புங்க. ஜெயா. ஓகே. வாட்டர் பாட்டிலும் எல்லாருக்கும் கிடைக்கும். இங்க இன்னைக்கு வராதவங்களுக்கு அவங்க எங்க வீட்டுல வந்து வாங்கிக்கலாம், அதை நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க வந்தவங்க எல்லாம் வாங்கிக்கோங்க. டோக்கன் கொடுக்காதவங்க எல்லாம் டோக்கன் கொடுத்துருங்க. புதுசா மனசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டு, வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா, உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 காட்டு. நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நம்ம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை. எதுவுமே வாங்காதவங்க. ஹலோ எல்லாரோட இன்ஃபர்மேஷனுக்கு everybody is getting one lunch bag and a water bottle. That is the gift we are giving. You have all contributed. This is what we are giving them. One lunch bag and one water bottle for everybody. This is all your contribution. Thank you. அன்னை பராசக்தி படம்
இது எல்லா லேடிஸ்க்கும் சேர்ந்ததுதான். அன்னை பராசக்தி அவள் 1000 முறையினில் தோன்றிடுவாள். அவள் அன்னை பராசக்தி கண்ணம்மா. அவள் 1000 முறையினில் தோன்றிடுவாள். இன்னல்கள் யாவையும் போக்கிடுவாள். அவள் இன்ப காணலினை மூட்டிடுவாள். அவள் அன்னை பராசக்தி கண்ணம்மா. 5ஆம் வயதின் ஆதியிலே நான் 5ஆம் வயதின் ஆதியிலே நான் அறிவு பாதையை நாடையிலே அறநெறி கதையை அன்புடன் உரைத்து அறநெறி கதையை அன்புடன் உரைத்து அறிவு வளர்த்தார் கண்ணம்மா. அவள் அன்னை பராசக்தி கண்ணம்மா. அவள் 1000 முறையினில் தோன்றிடுவாள். இன்னல்கள் யாவையும் போக்கிடுவாள். அவள் இன்ப காணலினை மூட்டிடுவாள். இல்லற துறையினில் இறங்கையிலே அவள் நல்லதோர் தோணியன உருவெடுத்தாள். இல்லற துறையினில் இறங்கையிலே அவள் நல்லதோர் தோணியன உருவெடுத்தாள். இதய கோவில் விளக்கேத்தியதன் இதய கோவிலின் வழக்கேத்தியதன் இருளை போக்குவாள் கண்ணம்மா. அவள் அன்னை பராசக்தி கண்ணம்மா. அவள் 1000 முறையினில் தோன்றிடுவாள். அவள் அன்னை பராசக்தி கண்ணம்மா. எல்லாருமே தான் இங்க இருக்க அத்தனை பேரும் தெரியாத விஷயம் கிடையாது. நாங்க எல்லாரும் இல்ல, எங்க குழந்தைங்க எல்லாரும் அந்த ஸ்டேஜை கடந்து வந்தாச்சு. இப்போ உங்க குழந்தைங்கலாம் 5 வயசுலேருந்து 15 வயசு அல்லது 25 வயசு வரைக்கும் இருப்பாங்க நிச்சயமா. எனக்கு யார் எத்தனை பேர் ஒன்றும் தெரியாது. பட் முக்கியமாக ஒன்று சொல்லறது, அவங்களுக்கு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அவங்களோட மூடு சேஞ்ச் ஆச்சுன்னா குழந்தைங்களை கவனிங்க. வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு வேலை இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, பட் அவங்க எப்பவும் போல இல்லை, ஏதோ கொஞ்சம் சோர்வாக இருக்காங்க, இல்லைன்னா வேற ஏதோ கவலையாக இருக்காங்க, படிக்கிறதுல கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது தோணித்துன்னா என்னதுன்னு கவனிங்க. அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, 5 வயசாக இருந்தாலும் சரி, 15 வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க மூட நம்ம தான் கவனிக்கணும். தாய்க்கு நிச்சயமாக தெரியும் சாப்பாடு வேணான்னு சொல்கிறதுலேருந்து ஏன் வேணான்னு சொல்கிறாங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம கவனித்து தான் ஆகணும். அதே மாதிரி தொட்டு பேசாத, ஆணுக்கு முன்னாடி சொல்லி கொடுங்க. தொட்டு பேசாத யாராக இருந்தாலும் அதுலேருந்து தான் எல்லாமே வருது. பொண்ணை தொட்டு பேசாத, பொண்ணுக்கிட்ட தொட விடாத, அது நிச்சயமாக சொல்லி கொடுக்க வேண்டியது. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. அது ரொம்ப 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 முக்கியமானது.
நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்ணினத்துக்கே ஒரு தனியான ஒரு உணர்வு உண்டு. நம்மளை யார் தப்பாக பார்க்குறாங்க, யார் கரெக்டாக பார்க்குறாங்க நம்மளால் ஒரு பார்வையிலேருந்தே கண்டுபிடிக்க முடியும். அது உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம தான் சொல்லி கொடுத்து பழக்கணும். இது அவங்களுக்கு போன தடவையே நான் சொல்லணும்னு நினச்சேன். போன தடவை நான் ரொம்ப புதுசு, சொல்லலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல, அதனால சொல்லலை. இந்த தடவை எனக்கு இன்னும் ரொம்ப வயசாகிட்டேன்னு சொல்லிக்காதீங்க. இந்த தடவை சொல்லணும்னு தோணிட்டு அதனால நான் சொல்கிறேன். இதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தனித்திரு, விழித்திரு, தனித்திருப்பின் அதிகம் விழித்திரு. எந்த நேரத்துலையும் பி அலர்ட், கவனமாக இருங்க. திருடங்கிட்ட இது மட்டும்தான் கவனம்னு கிடையாது. திருடனை விட மோசம் மீதி பேர். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரியும். புரியாதது எதுவும் கிடையாது. அதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. பையனுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. அதே மாதிரி சப்போஸ் அவங்க படிக்கும்போதே லவ் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா உடனே நெருப்பை மிதிச்சா மாதிரி அப்படியே ஆவேசப்பட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன ஏதுன்னு பேசுங்க. அவங்களோட மனசு சார்ந்து பேசுங்க. அவங்க என்னாச்சு என்ன படிக்கிற வயசாக இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்து. நீ படி, நல்லா படிக்க வைங்க. படிப்பு ஒன்று தான் முக்கியம்னு சொல்லி அவங்களுக்கு உணர்வுக்கு கொண்டு வாங்க. ஸோ அவங்க நல்லா படித்து நல்லா வந்தால் 1000 பெண்களும் 1000 பிள்ளைங்களும் அவங்க பின்னாடி வருவாங்க. அதை நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். உங்களில் யாரெல்லாம் கதை படிப்பீங்க, தமிழ் படிப்பீங்க, இவ்வளோ பேர் படிப்பீங்களா? சரி, நான் ஒரு புக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு புக்கு உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் படிச்சுட்டு ஒவ்வொருத்தராக மாற்றிக்கோங்க. நீங்கள் எல்லாருக்கும் எனக்கு கொடுக்க முடியாது. ஒரே ஒரு புக்கு தரேன் நான். அது சொல்லத்துக்காக இப்போ நான் பேசலை, மீதி விஷயத்த சொல்லறதுக்காக தான் பேசினது. ஸோ எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க, நல்லபடியாக இருங்க, உற்சாகமாக இருங்க. உங்கள் வீட்டையும் பாதுகாத்து, குடும்பத்தையும் பாதுகாத்து, ஊரையும் பாதுகாத்து, எங்களையும் பாதுகாத்து நீங்கள் ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த நல்லா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஹாப்பியாக போவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பிங்கிறதுக்கு பெருஸ்டா ஓ படுங்க. குட், சூப்பர். தேங்க்யூ 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 ஆல். ஒரு நிமிஷம் டோக்கன் யார்கிட்டயானு இருந்தால் திருப்பி கொடுத்துருங்க. எங்கள் அடுத்த தடவைக்கு திருப்பி டோக்கன் வாங்க முடியாது. முடியவே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. பகவானே, ஏன் தான் இப்படி எனக்கு இப்படி படுத்துறதோ
நான் என்ன பண்ணேன்டே தெரியலையே. அப்பா டைம் ஆயிடுச்சே, என்ன பண்ணலாம்? இப்போ யோகா பண்ணணும் இல்லையா? ரொம்ப டயர்டாக இருக்கு, ரொம்ப முடியவே இல்லை. என்னதான் பண்ணுறதுனே தெரியல. இந்த 6 மாசமா மாற்றி மாற்றி இப்படி படுத்திகிட்டே இருக்கேன். ஏன் என்ன என்ன ப்ராப்ளம்னே தெரியல. பேசாமல் ஒரு ஜோசியரை போய் பார்த்துட்டு வரலாமா? இந்த கல்யாணி கூட பக்கத்து தெருவில் ஒரு ஜோசியர் இருக்காக சொன்னா, அவளை போய் பார்த்துட்டு வருவோம். என்னதான் சொல்கிறா பார்ப்போம். ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஹலோ, நான் பக்கத்து தெருலேருந்து வரேன். நீங்கள் நல்லா ஜோசியம் பார்ப்பேன்னு கேள்விப்பட்டேன். நான் இங்கே பக்கத்து தெருலேருந்து வரேம்மா. நீங்கள் நல்லா ஜோசியம் பார்ப்பேன்னு கேள்விப்பட்டேன். என்னோட ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் பலன் சொல்ல முடியுமா? உங்க பேரு சண்முகவல்லியா? ஆமாம்மா. ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 6 மாசமா நிம்மதியே இல்லை. ரொம்ப உடம்ப படுத்திகிட்டே இருக்கு. எல்லா டாக்டர் பார்த்தாச்சு, எல்லா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாச்சு. என்ன பண்ணுறதுன்னே புரியல. நானும் அலோபதி, ஹோமியோபதி, சீதாபதி, அல்டிமேட்டிவ் வெங்கடாஜலபதினு என்கிட்ட வந்தீங்களாக்கும்? ஆமாம், கரெக்டு. அது மாதிரி உங்களை நம்பி வந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னா நீங்கள் நல்லா பார்ப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு அதாவது ரொம்ப முடியவே இல்லை. எனக்கு உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறது. அதாவது 5 வருஷம் ஆயிடுத்து. இது கொஞ்சம் பீக் பீரியட் தான். இன்னும் ஒரு வருஷம் இப்படியே தான் கஷ்டப்படுத்தும். அதுக்கப்புறம் நீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சனியை போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை. இப்போ 5 வருஷத்துக்கு இன்னும் 1 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதுக்கப்புறம் படிப்படியா கொஞ்சம் சரியா போயிடும், தானே மனசு மாறிடும் சொல்றேல. 1 வருஷத்துக்கு கொஞ்சம் படிப்படியா குறையும். ஐயோ, அதோட குரு பார்வை வேற சரியில்லைம்மா. ஐயோ, அவரும் கொஞ்சம் எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கல் தான். சட்டு போட்டுன்னு எதுவும் முடியாது, தாமதம் ஆகும். மனசு ரொம்ப உளைச்சலா தான் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா கொஞ்சம் சொல்ல முடியுமா? பரிகாரம்னா நீங்க என்ன பண்றீங்க, சனியை திருப்திப்படுத்தணும்னா கொஞ்சம் எள்ளு சாதம் கலந்து ஒரு 11 சனிக்கிழமை சிவன் கோயிலில் இருக்கும் நவகிரகம், அங்கே போய் அந்த சனி பகவானுக்கு எள்ளு சாதம் கலந்து நைவேத்தியம் பண்ணிட்டு குறிப்பாக வாசலில் ஏதாவது பிச்சைக்காரா இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்ல அவங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா அங்கே வர பக்தர்களுக்கு கொடுங்க. ஏன்னா சனிக்கு தான தர்மம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஏழைப்பட்டவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது ஒரு 11 வாரம் செய்யுங்க. அப்புறம் குருவுக்கு இந்த கொண்டைக்கடலையை ஊற வச்சு அதை முதல் நாளே ராத்திரி ஊற வச்சிருங்க. காலையில எழுந்து தண்ணியை வடிச்சுட்டு அதை கோத்து குருவுக்கு மாலையா போட்டு வாங்க. இவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும்மா. சரி. அப்புறம் திருநள்ளாறு ஒரு நேரம் போய் அங்க போய் சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குடும்பத்தோட போங்க. முடிஞ்சா அப்பவே போங்க காளஹஸ்திக்கு. இல்லைன்னா கூடிய சீக்கிரம் அங்கேயும் ஒரு நட போயிட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? என்னம்மா நான் சொல்லிட்டே இருக்கேன். என்ன முடியவே இல்லை.
ஐயோ என்னம்மா ரொம்ப வீக்கா இருக்கீங்க, பல்ஸ்லாம் லோவா இருக்கு. ஆ ஆ என்ன பண்ணலாம்? ஆ இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஏம்மா வேளைக்கு ஆகாரத்தை ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? இல்லை இன்னைக்கு ஏகாதசி ராத்திரி பெருமாளை பார்த்துட்டு ஏதாவது கஞ்சி போட்டு குடிக்கலான்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு பொழுது இருக்கலான்ட்டு எனக்கு ஏம்மா முடியவே இல்லை. சுகர் பிபிலாம் இருக்கா? எல்லாம் இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கு. டாக்டர் கிட்ட போறீங்களா இல்லையா? அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கேன். போய் அவர் மாத்திரை எழுதுறாரா இல்லையா? அதெல்லாம் மாத்திரலாம் அவர் நிறைய கொடுக்குறேன். பிரிஸ்கிரிப்ஷன்லாம் ஒழுங்கா படிக்கிறது இல்லையா? அதெல்லாம் படிப்பேன். அதுல என்ன எழுதுறாரு? மாத்திரை பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் எழுதுறாருல, எழுத்துறாரு. ஆகாரத்துக்கு முன் ஆகாரத்துக்கு பின் எழுதுறாருல, அதெல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அப்புறம் ஏகாதசி கிருத்திகை சஷ்டி இப்படின்னு விரதம் இருந்துட்டு என்ன பண்றது? நம்ம உடம்பு முக்கியமா இல்ல இதெல்லாம் முக்கியமா நமக்கு? மனசு கேட்கலையே, நான் என்ன பண்ணுவேன்? பாருங்க, இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. நான் பல லேடிஸ் இப்படித்தான் பண்றீங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க என்ன பண்றீங்க? ஆகாரத்துக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய மாத்திரை கண்டிப்பா சாப்பிடணும், அப்புறம் தான் ஆகாரம் சாப்பிடணும். ஆகாரத்துக்கு பின்னா சாப்பிட வேண்டிய மாத்திரை கண்டிப்பா சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பண்ணாதான் உடம்பு. இது மட்டும் இல்லை, நல்ல சத்தான உணவு சாப்பிடணும். அப்புறம் கீரை வகைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். அப்புறம் நீங்கள்லாம் பல பேர் நான் பார்த்துருக்கேன், எக்ஸசைஸ் பண்றேன் பேர் வழின்னு தாம்னு டிவியையும் யூடியூபையும் பார்த்து குதிக்க வேண்டியது. ஏமா நம்ம உடம்புக்கு என்ன ஒத்துக்குமோ அதை தான் நம்ம பண்ணணும், தெரிஞ்சுதா? சரிம்மா, நான் இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. அதான் சொல்றேனே, வேளைக்கு சாப்பிடுங்க, மாத்திரை டாக்டர் சொன்ன மாதிரி போடுங்க. அப்புறம் இந்த பச்சை காய்கறிகள் கீரைகள் சாப்பிடுங்க. அப்புறம் இந்த நான் சொன்னேனே பழங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் கடையில் நவதானியம் மிக்ஸ் விற்கிறது, நவதானிய பொடி, அந்த எல்லாம் சேர்ந்து அது ஒரு அந்த கஞ்சி மாவு விற்கிறது, அதையும் கலந்து அப்பப்போ கஞ்சி மாவாக குடிங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா வயிற்றுக்கும் கனமாக இருக்கும், உங்களுக்கு பசியும் ஆறும், அதே சமயத்தில் உங்களுக்கு சத்தான உணவும் ஆகும். அதனால இதெல்லாம் பண்ணுங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? டாக்டர் சொன்னதை கேட்க மாட்டீங்க, ஆனால் ஜோசியரை பார்க்கலாமா, பரிகாரம் பண்ணலாமா, இதுக்கு மட்டும் வருவீங்க. ஏங்க இதெல்லாம் நீ படிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? அதனால முதல் வேலையா வீட்டுக்கு போய் ஆகாரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த கஞ்சி மாவையும் வாங்கி அப்பப்போ குடிங்க. உடம்பை பார்த்துக்குங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கனாலே சரி, எந்த நவகிரக தோஷமும் உங்களை அண்டாது. எல்லாம் துண்டை காணும் துணி காணும் ஓடியே போயிடும். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். போய் உங்கள் உடம்பை கவனிச்சுட்டு ஆரோக்கியமா இருக்கிற வழியை பாருங்க, போங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் வரேன். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சது எல்லாருக்கும்? உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை போய் பாருங்கோ, ஜோசியரை தேடிட்டு போகாதீங்கோ. அதானே மம்மி சொன்னேன்? உடம்பு முடியலைன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ ஆரோக்கியமாக சாப்பிடுங்கோ, டயட்டில் இருங்கோ. இங்கே போண்டா டெய்லி கொடுக்குறான்னு சொல்லி போண்டா வாங்கி சாப்பிடாதீங்கோ. அதையும் தவிர ஆற்றுல பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஏதாவது பண்ணி சாப்பிடாதீங்கோ. உடம்பை பார்த்துக்கோங்கோ. அதுதான் இப்போ சொல்ல வந்தது. சரி, இப்போ ஒரு கேம். உங்கள் கையில் டம்ளர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டம்ளரில் ஒரு டம்ளரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். ஸோ அதை நீங்கள் மாற்றி கவுத்து வச்சுட்டே வரணும். அது ஃபஸ்ட்டில் வரவா காமிக்கணும். உங்களை செக் பண்ணுவா யாரானும், ஏன்னா எடுத்தோன்னே அதை கவுத்து மாற்றிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், ஜல்தி ஜல்தி, ஒன்று ஒன்றா. சங்கரி மாமி அவருக்கு அப்படியே காரியமே கண்ணாயினார். யாரையும் பார்க்கல, வேடிக்கை பார்க்கல. இங்க மாமியும் போட்டாச்சு. பிஸ்கட் பேக்கெட். சங்கரி மாமி ஃபர்ஸ்ட், அருணா மேம் செகண்ட், தேர்ட். இல்ல 3 பேருமே ஃபர்ஸ்ட். காசா பணமா? காசா பணமா? பிஸ்கட் தானே.
ஸோ நீங்க 3 பேர் இப்போ செகண்ட் சாந்தி, தேர்ட் யாரு? தேர்ட் கீதா. இப்ப 2 பேர் சைமல்டேனியஸ், 2 போடுது. 2 தேர்ட். சாந்தி போட்டமா. அம்மா கீதா கீதாக்கு சந்திரா. அப்புறம் சரோஜா. சரோஜா மாமி நீங்க விளையாடலையா? அடுத்தது நீங்க அவ்வளவுதான்.
ஹலோ, எல்லாருக்கிட்டையும் கடலை இருக்கா? ஹலோ, 6 வெறும் டம்ளர் இருக்கும். ஒரு டம்ளர்ல ஒரு பிடி கடலை இருக்கும். அந்த கடலையை குலுக்கி கையால தொடாதைக்கு ஒவ்வொரு டம்ளர்லையும் போடணும். 5 வேணும். பல்லாங்குழி மாதிரி 6 விழுந்தா அந்த டம்ளர் கணக்குல கிடையாது. கரெக்டா 5 வேணும். 6 டம்ளர்லயும் இருக்கணும். ஸோ ஒருத்தர் எத்தனை 5 கரெக்டா போடுறாலோ அவ தான் ஃபர்ஸ்ட். ஸோ 1 நிமிஷம் டைம் தான் இதுக்கும். ஸோ அவசரமா போட்டா 8 விழுந்துடும். மொல்லமா போட்டுன்னு இருந்தா 1 டம்ளர் தான் போடுவேன். ஸோ அதை கணக்கு பண்ணி போடுங்க. ஆரம்பிங்க. ஸ்டார்ட். இருக்கும் இது போடுங்க. இருக்குப்பா, இருக்கு. யாரு டைம் பாக்குறது? ஓகே, டைம் பாக்கல. ரெண்டு கடலை போட்டிருக்கலாம். அதான். ஓகே, வெயிட். எல்லாரும் முடிச்சாச்சா? ஓகே. போட்டுட்டேன். எல்லாத்துலயும் 5 போட்டிருக்காளே. சூப்பர். இவ எல்லாத்துலயும் 5 போட்டிருக்கா. எல்லாத்துலயும் 5. இது ரொம்ப ஈஸியா இருக்கு போல இருக்கே. அப்ப பிஸ்கட்டை பிரிச்சு தான் கொடுக்கணும். ஒரு தடவை பிரைஸ் வாங்கினா கிடையாது. யாரும் இன்னும் பிரைஸே வாங்கல. நீங்க வாங்கவே இல்லையா? சரி, எடுத்துக்கோங்க. எல்லாரும் சரி, கவலையே இல்லை. மாமாவும் பொண்ண கொடு, ஆமா சொல்லி கொடு. கல்யாணம் அது போறோம். கல்யாணம் மாமா கல்யாணம் முத்து முத்து முத்தாக. ஓகே. உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை மறுப்பாரில்லை, வெறுப்பாரில்லை, உன்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை. லா யாரு பாடுறா? யாரு? ஸ்லோ பர்ட்ஸ் தக்கதிமித்தா. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? சச்சித், you can join. Party can join. Party. அவ்வளவுதான் தெரியும். ஒரு வார்த்தை கூட பாடாம பஜனை பண்ணக்கூடாது. இது அது பவுல். டா
என்னை ஏமாத்தினாள். அதே பாட்டு கண்டினியூ பண்றேன். சரி ஓகே. ஏமாத்தினால் டேடி டேடி ஓ மை டேடி உன்னை பார்த்தாலே ஆனந்தமே. ஏமாற சொன்னது நானோ என் மீது கோபமும் ஏனோ. நோ என்ன பாட்டு பாடுறது? ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி. அப்புறம் தெரியாது. பார் மகளே பார். பார் மகளே பார். ராக்கம்மா கைய தட்டு. ராரா சரசுக்கு ராரா. திருப்பி ராக்கம்மா கைய தட்டு. ராகத்தில் மெட்டுக்கட்டு. டூ டும் 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 மாட்டுக்கால். நல்ல பெண்மணி மிக டும் டும் என் கல்யாணம் டும் டும் என் கல்யாணம் உங்களுக்கு கொண்டாட்டம் உலகம் எல்லாம் கொண்டாட்டம் டாம் டாம் டாம். டம் டம் டம். மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே. அவ்வளவுதான். லேசா லேசா. அதுக்கு மேல தெரியும். லேசா இருக்கு. லேசா. அதுக்கு மேல என்ன லேசா இருக்கு? லேசா லேசா. தத்தி 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 தாழ்ந்து சாதா பாடுறீங்க. சிங்கப்பெண்ணே பாடுங்க. சாதனை செலிகா. சத்தியம் இது சத்தியம். அதான் தெரியும். அப்புறமா தெரியும். சத்தியம் இது சத்தியம். பாடுங்க. மாவா நான் சொல்றேன். மன்னிக்க வேண்டுகிறேன் உன்னை ஆசை தூண்டுகிறேன் உன்னை சிந்திக்க வேண்டுகிறேன் உன்னை சந்திக்க வேண்டுகிறேன் மன்னிக்க வேண்டுகிறேன். வர சொல்றேன். நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா. அதானே. நாலாம் நீ நானா யாரோ தானா நமதே நாளை நமதே. தேடினேன் வந்தது. துயிலாத பெண்ணொன்று கண்டேன். நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. நான் ஏன் பிறந்தேன்? நான் ஆணையிட்ட வேண்டும் உறவாட வேண்டும். மன்னவன் வந்தானடி தோளில நெஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தான். டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே. உலகம் போற பாருனாலே. Lovers, lovers.
You want பொறுக்கி song? லலா போய் டோலி டப்பி மா கண்ணே கண்ணம்மா இடுப்ப கொஞ்சம் சுத்தி பாரம்மா. மா 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 சந்தோஷமா இருக்கு. மாலை பொழுதில் மயக்கத்திலே இந்த கண்மகனே தோழி கனவில் வந்த காட்டில் எல்லாம் ஆண்டவன் தேடியா. ஆவா அம்மா நீ ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன் என் இறைவன் அவனே அவனே என்று கூறும் மொழி கேட்டேன் தலைவன் அவனே அவனே என நான் பேச நினைப்பதெல்லாம் சொல்லியாச்சா? நல்ல இருக்குது தம்பி சின்னஞ்சிறு பிள்ளைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. தம்பியா பால பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே என்ன நெஞ்சமோ. மோகன புன்னகை வீசிடும் நிலவே மேகத்திலே ஓல மோதன மோகன புன்னகை வீசிடும் கேளாயோ எந்த கதை அது கேளாயோ எந்த கதையே வாராயோ வெண்ணிலாவே வெண்ணிலாவே. வடிவேலும் மயிலும் துணை சென்மலர் மார் செந்தமிழா சந்ததமோ. చల్లేగారి ఆ సినిమాలో వర స్వామి పట్టు ஏய் సినిమా పట్టు పాడు. இந்த டிராயிங்லாம் நான் போட்டது கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். மாவா மாலை பண்ணுமா லாவா அப்படியா? லால் என்ன இருக்கு? லால் என்ன? லால் என்ன? என்ன பாட்டு? என்ன பாட்டு? தெரியலையே. சரி லா ஆ வச்சிடலாம். லா வேண்டாம் கையறது. ஏய் லால தான் சொல்லு. ஆ ஆ லா ஆவா நான் தான் தெரியல யாருக்கும் விட்டுடலாம். லவ் பேர்ட்ஸ் அது ஆடுது. அது எத்தனை சுரங்கடிக்காமல் கண்ணாவா பூட்டியில மாமனுக்கு மலையில வீடு மௌன கொஞ்சம் ஏறிச்சுன்னா சுருதி என்ன போடு இல்ல எனக்கு வேற பழம் வேற சுரா சின்ன மாமியே உன் சின்ன மகள் எங்கே? பள்ளிக்கு சென்றாளோ படிக்க சென்றாளோ அடமாடா மருமவா அழகு மன்மதா பள்ளிக்கு தான் சென்றான் படிக்க தான் சென்றான். ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. Okay. Hello. I thank you all the ladies. இவ்வளோ நேரம் இங்கே இருந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சு ஆர்வமாக எல்லாத்துலேயும்
இதுலேயும் கலந்துண்டு நான் செஞ்ச தப்பெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காதக்கு நல்லபடியாக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல எனக்கு.